ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு மஷ்ரூம் ஃப்ரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிலருக்கு மஷ்ரூம் பிடிக்காது. சூப்பாக செஞ்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்லைமியாக இருக்கும். நம்ம குழம்பா செஞ்சாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கும். என் குழந்தைங்களுக்கும் பிடிக்காது. நான் நிறைய வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பிடிச்சது. என் பிள்ளைங்களாம ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் அவ்வளோமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நம்ம இன்றைக்கி இந்த மஷ்ரூமை நான் இன்றைக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம தண்ணியில் போட்டு இந்த மாதிரி நம்ம ரொம்ப சாஃப்டாக நம்ம கையை வச்சியோ இல்லைன்னா ஒரு கத்தியாலேயோ லைட்டாக மேலே இருக்கிற ஸ்கின் நம்ம லைட்டாக பீல் பண்ணி நம்ம ஒரு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 தண்ணி வாஷ் பண்ணி நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறமா இது நம்ம ரொம்ப தின்னாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் நம்ம இதை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் இன்றைக்கி எல்லா மஷ்ரூமும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பேசிக் மசாலா பொடி என்னது, நம்ம மஞ்சள் வத்தல் மல்லிப்பொடி, அதனால நம்ம அந்த பேசிக் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது கொஞ்சோண்டு மல்லிப்பொடி ஆட் பண்ண போகிறேன். இப்போது இந்த திக்னஸ்க்கு இதை கட் பண்ணி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் மல்லிப்பொடியும் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம என்ன பொடி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் டிக்காவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மசாலா தான் நான் இன்றைக்கி இதில் ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி சிக்கன் டிக்கா மசாலா பொடி நான் இன்றைக்கி போட்டு இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ சிக்கன் டிக்கா மசாலாவில் இஞ்சி அப்புறம் பூண்டு இது எல்லாமே பொடியாக அதில் சேர்த்துருப்பாங்க. அதனால நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடிய தேவையில்லை. இதில் சால்ட் எல்லாமே இந்த பொடியில் நம்ம ஆட் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக நாங்கள் இந்த சிக்கன் டிக்கா பவுட்ரு பார்பிக்யூ போடுறதுக்கு இந்த சிக்கன் டிக்கா யூஸ் பண்ணுவோம். நான் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இந்த சிக்கன் டிக்கா மசாலா நான் இன்றைக்கி இதில் ஆட் பண்ணி நான் மசாலா நான் ஒரு 10 மினிட்ஸ் தான் ரொம்ப நம்ம பிசைஞ்சு மசாலாவில் நம்ம பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணி ஊறிடும். ஏன்னா மஷ்ரூம் கொஞ்சம் தண்ணி கண்டென்ட் உள்ளது இல்லையா, அதனால பொடி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அதில் சால்ட் ஆல்ரெடி இருக்கும், அதனால நான் லைட்டாக சால்ட் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது மசாலா எல்லாமே நல்லா ஃபைனாக நம்ம ஆட் பண்ணிட்டோம். நல்லா பிசைஞ்சு, அதாவது ரொம்ப ஹார்டாக பிசையாமல் கொஞ்சம் சாஃப்டாக பிசையணும். ஏன்னா அது உடஞ்சி போயிடும். ரொம்ப சாஃப்டாக இல்லையா இருக்கும் மஷ்ரூம். இப்போ நான் இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை மூடி போட்டு நம்ம அப்படியே வைக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம எண்ணெயில் சூடான எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது நம்ம மஷ்ரூம் ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ இதை ஒன்று ஒன்றா போட்டு நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது நான் இதை ஒன்று ஒன்று சேர்த்து போடாமல் நான் தனித்தனியாக நான் இதை ஆட் பண்ணுறேன். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆன உடனே நம்ம பக்கம் மாற்றி நம்ம 2 சைடும் கொஞ்சம் நார்மலாக அது ஃப்ரை ஆன உடனே நம்ம அதை மாற்ற வேண்டியது தான். இப்போது நம்ம மஷ்ரூமில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மஷ்ரூமில், அதாவது ஒயிட் மஷ்ரூமில் செலினிங்கிற ஒரு விட்டமின் ரொம்ப நிறைய இருக்குது. இந்த செலினிட்டியோட வேலை என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். அதனால நம்ம அந்த ஒயிட் மஷ்ரூம் நம்ம நிறைய கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி நமக்கு தெரியும். விட்டமின் டி கை கால் வலி, ரொம்ப விட்டமின் டி குறைஞ்சாலே நம்ம கை கால் வலி எல்லாமே நமக்கு ஆரம்பிச்சிடும். அதனால விட்டமின் டி நிறைய இருக்குது. மற்றபடி விட்டமின் B6ம் இதில் ரொம்ப நிறைய இருக்குது. அதனால கண்டிப்பாக, அதாவது பால் எல்லாமே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மஷ்ரூம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அதுவும் இல்லாமல் நான் நார்மலாக குழந்தைங்களுக்கு மட்டும் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிடணும். எந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி நான் சூப்பு செஞ்சு கொடுப்பேன். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பில் இருக்கிற மஷ்ரூமை ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பு மட்டும் குடிப்பாங்க. அது அப்போ சூப்பு பிடிக்கல. அப்புறம் நான் வேறு கிரேவி மாதிரி செஞ்சு கொடுத்தேன். கிரேவிலையும் அது அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ நான் ஃபஸ்ட்டு செட்டு செஞ்சு வச்சுருக்கிறேன். செஞ்சு வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே எல்லாமே காலி ஆகிடுச்சு. இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அதனால நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் அடுத்த ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிஷோஸ் கிச்சன்.